அத்தியாயம் 260 வியக்க வைக்கும் பணிப்பெண் பாகம் 1. யுஏயின் அரண்மனை 2 மாடி கட்டிடமாக இருந்தது. மூன் டெமன் அரண்மனையில் உள்ள உயரமான ஆடம்பரமான அரண்மனைகளுடன் ஒப்பிடும்போது அவளுடைய அரண்மனை பெரிதாக கண்ணை கவரவில்லை. ஆனால் மூன் கோட்டையின் உள் பகுதியில் அவளுக்கு சொந்தமாக ஒரு அரண்மனை இருந்தது என்பது மூன் குலத்தில் அவளுடைய முக்கியமான இடத்தை தெளிவாக காட்டியது. யுஏ வாழ்க்கை அறையில் அமைதியாக நின்றிருந்தாள். ஊதா நிற நீண்ட பாவாடையை அணிந்திருந்தாள். அவளது நீண்ட கூந்தல் சுதந்திரமாக விடப்பட்டிருந்தது. அவளது இயற்கையான அழகான முகத்தில் எந்த ஒப்பனையும் இல்லை. நகைகள் எதுவும் அணியாமல் அவள் மென்மையான தோற்றத்துடன் மெதுவாக நடந்து வந்த லாங்ஹோசனை பார்த்தாள். அரசி. லாங்ஹோசன் அவளை பார்த்தான். முன்பு அவர்கள் சந்தித்த கடினமான சூழ்நிலைக்கு வெளியே அவளது தோற்றம் உண்மையிலேயே மிகவும் நேர்த்தியாக இருந்ததால் மனதுக்குள் அதிர்ச்சியடைந்தான். யுஏ கையை அசைத்து உத்தரவிட்டாள், நீங்கள் போகலாம். சரி. அருகில் பணியாற்றிய 4 கைம்பெண்கள் விரைவாக அகலமான அறையை விட்டு வெளியேறினர். லாங்ஹோசனையும் யுஏயையும் மட்டும் தனியாக விட்டுச் சென்றனர். நீ இவ்வளவு விரைவாக வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று யுஏ புன்னகையுடன் கூறி அவனை அருகில் வருமாறு சைகை செய்தாள். தனது இருக்கையை நோக்கி நடந்து சென்று உட்கார்ந்தவள் லாங்ஹோசனையும் உட்காரச் சைகை செய்தாள். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும் அரசி என்று லாங்ஹோசன் அமைதியாக புன்னகைத்தான். இப்போது அவன் மிகவும் அமைதியாகத் தோன்றினான். பதற்றத்தின் ஒரு சிறு அறிகுறியை கூட வெளிப்படுத்தவில்லை. யுஏ அவனது முகத்தை நேராக பார்த்து மென்மையான குரலில் கேட்டாள், கேப்டன் லாங்கின் பணி முடிந்துவிட்டதா? லாங்ஹோசனின் கண்கள் திடீரென குளிர்ந்த ஒளியுடன் மின்னின. உடனே கடுமையான தோற்றத்தை வெளிப்படுத்தின. அவனுக்கு இந்த இடம் புலியின் குகையைப் போலவே இருந்தது. நம்பகத்தன்மை இல்லாத இடம். யுஏ அவனது எண்ணத்தை புரிந்துகொண்டு புன்னகையுடன் கூறினாள், கேப்டன் லாங் கவலைப்பட தேவையில்லை. என்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் என் நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்கள் யாரும் வதந்திகளை பரப்ப மாட்டார்கள். லாங்ஹோசன் தன் முகபாவனையை வேண்டுமென்றே அமைதிப்படுத்தினான். மீண்டும் அமைதியாகி அவளுக்கு பதிலளித்தான், ஆமாம், உங்கள் வார்த்தையை நான் சந்தேகிக்கவில்லை. யுஏ தலைவரின் திறமையை பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் இரண்டாவது முறையாக கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். யுஏயின் முகத்தில் ஆபத்தான ஒரு தோற்றம் தோன்றியது. நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா? நான் போய் சொல்லவில்லை, உண்மையை மட்டுமே சொல்கிறேன். இந்த பணியை எங்களால் முடிக்க முடியவில்லை, ஆனால் அதை தொடர வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கூட்டணிக்கு திரும்ப திட்டமிடுகிறேன். உங்களால் எனக்கு உதவ முடியுமா? லாங்ஹோசன் அவளுடன் வீண் பேச்சு வைத்திருக்க விரும்பவில்லை. நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். யுஏ புருவங்களைச் சுருக்கி பதிலளித்தாள், இது ஒரு பிரச்சனையில்லை. கடைசியாக நான் என் தந்தையிடம் அறிக்கை அளித்தபோது அவர் கோபமடைந்தார். நரேக்ஸ் மாகாணத்தில் இருந்தவர்களுக்கு இது துரதிர்ஷ்டமாக மாறியது. அவரது மாட்சிமையின் உத்தரவின் பேரில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அவர்களின் 3 பேய்க் கடவுளர்களும் உடனடியாக எங்கள் பேய்க் கடவுள் பேரரசரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தங்கள் படைகளின் கட்டளையை இழந்தனர். ஆனால் இப்போதைக்கு நான் மூன் டெமன் கோட்டையை விட்டு வெளியேற முடியாது, ஏனெனில் இங்கு சில விஷயங்களை நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் திரும்ப விரும்பினால் யுஏ வணிக குழுவின் பெயரில் ஒரு வணிக குழுவை உங்களுக்காக ஏற்பாடு செய்யலாம். கடைசியாக எங்களை தாக்கியவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனைக்கு பிறகு இனி யாரும் எங்கள் வணிக குழுவுக்கு எதிராக செயல்பட துணிய மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மேலும் நீங்கள் பாதுகாப்பாக டெம்பிள் கூட்டணிக்கு திரும்ப முடியும். லாங்ஹோசன் தலையசைத்து, மிக்க நன்றி. எப்போது புறப்படலாம்? யுஏ சற்று அதிருப்தியுடன் பதிலளித்தாள், நான் கடவுள் இல்லை. இதற்கு சிறிது நேரம் தேவை. குறைந்தது 3 நாட்கள், அதிகபட்சம் 10 நாட்கள் ஆகலாம். இதற்கு நிறைய தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. சரி என்று லாங்ஹோசன் பதிலளித்து பின்னர் கேட்டான், அரசி, எனக்கு எப்படி தகவல் தெரிவிப்பீர்கள்? யுஏ கூறினாள், நீங்கள் இங்கேயே தங்குவது நல்லது. நான் எல்லா ஏற்பாடுகளையும் முடித்த பிறகு புறப்படலாம். என்னிடம் நிறைய காலி அறைகள் இருக்கின்றன. இங்கு நீங்கள் தங்கலாம். இது யாரும் துணிச்சலாக நுழையத் துணியாத இடம். நீங்கள் என்னை இங்கே தங்கச் சொல்கிறீர்களா? லாங்ஹோசன் உடனே எச்சரிக்கையாக மாறினான். யுஏயால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. கேப்டன் லாங் போன்ற புத்திசாலியும் தொலைநோக்கு எண்ணமும் உள்ளவரான நீங்கள் இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டால் எப்படி? நான் உங்களுக்கு எதிராக ஏதாவது தவறான எண்ணம் வைத்திருப்பேன் என்று பயப்படுகிறீர்களா? அப்படி இருந்தால் உங்களைச் சந்திக்கவே மறுத்திருப்பேன்.
ஆனால் உங்கள் நண்பரின் முறைகள் உண்மையிலேயே மிகவும் கொடூரமானவை. உங்களுக்கு எதிராக ஏதாவது தவறு செய்தால் என் உடலில் உள்ள கட்டுப்பாடு நீங்காமல் இருக்கும். அது எனக்கு மரணத்தை தேடுவதற்கு ஒப்பாகும். இது ஒரு ஒத்துழைப்பாளரின் மனப்பான்மையா? லாங்ஹோசனின் முகபாவனை இயல்பு நிலைக்கு திரும்பியது. அலட்சியமாக பதிலளித்தான், ஒத்துழைப்பாளரா? நீங்கள் ஒரு பேய் இளவரசி. நம்முடைய உறவு அதிகபட்சம் ஒருவரை ஒருவர் பயன்படுத்திக் கொள்ளும் உறவு மட்டுமே, அதற்கு மேல் எதுவும் இல்லை. ஒத்துழைப்பு என்று பேசுவது பொருந்தாது. நான் தவறாக யூகிக்கவில்லை என்றால், கடைசியாக நீங்கள் கொண்டு வந்த வளங்கள் மோடு கோர் நகரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. நீங்கள் உண்மையில் நடுநிலையாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? யூஏ தயக்கமின்றி தலையசைத்தாள், நிச்சயமாக முடியும். இது எங்களுக்கு, சுதந்திர வணிகர்களுக்கு மிக முக்கியமான கோட்பாடு. நீங்கள் நான் கொண்டு வந்தவற்றை மட்டுமே பார்த்தீர்கள், ஆனால் மனிதர்களின் பக்கத்துக்கு நான் வழக்கமாக கொண்டு செல்வதை பார்க்கவில்லை. இந்த முறை நீங்கள் என் வணிக குழுவுடன் டெம்பிள் கூட்டணிக்கு திரும்பும்போது நான் உங்களுக்கு அதை காண்பிப்பேன். லாங்ஹோசன் பதிலளித்தான், அது அருமையாக இருக்கும். யூஏ அவனை உற்சாகமாக பார்த்து திடீரென எழுந்து அவனை நோக்கி நடந்தாள். அப்படியானால் உங்கள் நண்பர் என் உடலில் வைத்த கட்டுப்பாட்டை எப்போது நீக்குவார் என்று கேட்கலாமா? நான் இங்கு உங்களுடன் உண்மையாக ஒத்துழைக்கிறேன். ஆனால் என் உடலில் இந்த விஷயம் இருப்பது என்னை பதற்றமாகவும் கவலையாகவும் உணர வைக்கிறது. இது உண்மையில் ஒரு பெரிய வலி. இவ்வாறு கூறியவாறு அவள் தன் உடலை மென்மையாக்கி அவனது மடியில் உட்கார முயன்றாள். லாங்ஹோசன் நகரத்திற்குள் நுழைந்ததிலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருந்ததால் அவனது எதிர்வினை விரைவாக இருந்தது. அவனது உடல் மின்னல் வேகத்தில் நகர்ந்து இருக்கையை விட்டு எழுந்தது. யூஏயின் நெகிழ்வான உடல் அவனது தொடையை சற்றே தொட்டுவிட்டு லாங்ஹோசன் முன்பு உட்கார்ந்திருந்த இருக்கையில் விழுந்தது. நான் அவ்வளவு பயமுறுத்துகிறவளா? யூஏ மறைமுகமான கோபத்துடன் கேட்டாள். லாங்ஹோசனின் முகம் மேலும் குளிர்ந்தது. அரசி, தயவு செய்து உங்களை கண்ணியமாக நடத்துங்கள். உங்கள் பதவியை பார்க்கும்போது மோடு கோர் நகரத்தில் எனக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்காது என்று நம்புகிறேன். வணிக குழுவை தயார் செய்த பிறகு யாரையாவது அனுப்பி எனக்கு தகவல் தெரிவிக்கலாம். யூஏ புருவங்களைச் சுருக்கி, நீங்கள் உண்மையிலேயே ஒரு கடினமான மனிதர், இல்லையா? என்னுடைய எந்த பக்கம் அந்த பெண்ணுடன் ஒப்பிட முடியாது. லாங்ஹோசன் அலட்சியமாக பதிலளித்தான், ருசியான உணவு வகைகள் ஏற்கனவே வயிறு நிரம்பியவரின் பசியை தூண்டாது. யூஏயின் கண்களில் திடீரென ஒரு மாற்றம் தோன்றியது. அப்படியா? ஆனால் எனக்கு தெரிந்தவரை மனிதர்களாக இருந்தாலும் பேய்களாக இருந்தாலும் ஆண்கள் பொதுவாக பேராசை கொண்டவர்கள். இந்த விஷயத்தில் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. என் தந்தையிடம் நூற்றுக்கணக்கான மனைவிகள் உள்ளனர். அவர்களில் மனிதர்களும் பேய் குலங்களைச் சேர்ந்த அழகிய பெண்களும் உள்ளனர். பேய் கடவுள் பேரரசரிடம் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்கள் இன்னும் வயிறு நிரம்பவில்லை என்று நினைக்கிறீர்களா? சிறிது இடைவெளிக்கு பிறகு யூஏ அவனை சவாலாக பார்த்து, அல்லது இந்த விஷயத்தில் நீங்கள் திறமையற்றவரா? துரதிர்ஷ்டவசமாக அவள் இந்த சவாலுக்கு தவறான இலக்கை தேர்ந்தெடுத்துவிட்டாள். லாங்ஹோசன் உடனே குழப்பமடைந்து, திறமையற்றவரா? எந்த விஷயத்தில் பேசுகிறீர்கள்? அவனது தூய்மையான தோற்றத்தை பார்த்து யூஏ உடனே வெட்கப்பட்டு, இந்த வருடம் உங்களுக்கு எவ்வளவு வயது என்று கேட்டாள். லாங்ஹோசன் உயரமாகவும் படிப்படியாக உறுதியான மனோபாவத்துடனும் இருந்தாலும் அவன் இன்னும் இளைஞனாகவே இருந்தான். அவனது முகத்தில் இன்னும் சிறுவயது தன்மையின் தடயங்கள் இருந்தன. நான் உங்களுக்கு சொல்லப் போவதில்லை என்று அவன் கடுமையாக மறுத்தான். யூஏ ஹம்ஃப் என்று பதிலளித்து, பரவாயில்லை. இதை பாருங்கள், இது என்னவென்று தெரியுமா என்று கூறி அவள் கையில் ஒரு ஒளி மின்னியது. 1/3 மீட்டர் நீளமுள்ள உலோகக் கம்பி தோன்றியது. அதை அவள் லாங்ஹோசனிடம் நீட்டினாள். அறியாமல் லாங்ஹோசன் கையை நீட்டி அதை பிடித்தான். அவன் அந்த கம்பியை தொட்டவுடன் அவனது உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றல் தூண்டப்பட்டது. அந்த சிறிய கம்பி மென்மையாக ஒளிர்ந்து ஊதா நிற ஒளியை வெளியிட்டு காற்றில் 2 இலக்கங்களை உருவாக்கியது. அந்த 2 இலக்கங்களை பார்த்து லாங்ஹோசனும் யூஏயும் ஆச்சரியமடைந்தனர். 15. நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். லாங்ஹோசன் கோபமாக கத்தினான். இந்த சிறிய உலோகக் கம்பி மக்களின் வயதை அளவிட பயன்படுத்தப்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் ஏமாற்றப்பட்டிருந்தான். யூஏ அவனை மந்தமாக பார்த்து, உனக்கு வெறும் 15 வயது. வானங்களே, இது உண்மையாக இருக்க முடியாது. லாங்ஹோசன் குளிர்ந்து முனகினான். இன்னும் 1 மாதத்தில் ஆகும் என்று முணுமுணுத்தான்.
நீ என்னை ஏமாற்றினாய். இதை நான் பறிமுதல் செய்கிறேன் என்று கூறி அவனது மார்பில் இருந்து ஒரு பொன்னிற ஒளி வெளிப்பட்டு அந்த உலோகக் கம்பி நித்திய இசை பெண்டன்ட் இல் பிரம்மாண்டமாக உறிஞ்சப்பட்டது. ஏய், இது மிகவும் விலையுயர்ந்தது, மேலும் இது மிகவும் அரிதானது என்று யூயே கையை நீட்டி அதை திருப்பிக் கேட்டாள். லாங்ஹோசன் அவளை புறக்கணித்து வெளியேறும் பாதையை நோக்கி திரும்பினான். உங்கள் பதவியை பார்க்கும்போது நான் தங்கியிருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்காது என்று நம்புகிறேன். எனக்கு ஒரு விடுதியை நானே தேடிக்கொள்கிறேன். விரைவில் எனக்கு செய்தி அனுப்புங்கள், இல்லையெனில் நான் கடுமையாக நடந்து கொண்டேன் என்று குறை கூறாதீர்கள். நான் வரத் துணிந்தேன் என்றால் உங்களிடம் உள்ள எந்த தந்திரங்களுக்கும் நான் பயப்படவில்லை. அவன் அந்த பெண்ணுடன் மேலும் சிக்கலில் இருக்க விரும்பவில்லை. சரி சரி, உங்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை நான் தயார் செய்கிறேன். நீங்கள் இடம் தேடும்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என்று யூயே மறைமுகமான கோபத்துடன் கூறினாள். இப்படியான உணர்தலுக்குப் பிறகு அவள் தற்போது மிகவும் அதிர்ச்சியடைந்திருந்தாள். லாங்ஹோசனை பொறுத்தவரை அவள் எப்போதும் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். அவனுக்கு 20 வயதுக்கு குறைவாக இருக்கும் என்று அவளால் இயல்பாகவே உணர முடிந்தது. ஆனால் அவனுக்கு வெறும் 15 வயது என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் வித்தியாசம் இருந்தது. பேய் வீரர்கள் அனைவரும் இயற்கையாகவே வலிமையான திறன்களை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. சில வலிமையான குலங்கள் மட்டுமே பயிற்சியில் சிறப்பாக இருந்தன. ஆனால் அவர்களைத் தவிர ஒரு பேய் கடவுளுக்கு கூட தனது பயிற்சியை மேம்படுத்துவது கடினமாக இருந்தது. ஆனால் மனிதர்கள் வேறுபட்டவர்கள். மனிதர்களுக்கு அதே வகையான இயற்கையான திறன் இல்லை, ஆனால் அவர்களின் பிறவிக்கு பிந்தைய வளர்ச்சி திறன் எல்லையற்றது. அவர்களின் இயற்கையான திறமையால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களின் படைப்பாற்றலும் வளர்ச்சியும் பேய்களுடன் ஒப்பிட முடியாதவை. இல்லையெனில் பேய் படைகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு எதிராக மனித இனம் இவ்வளவு காலம் எப்படி நீடித்திருக்க முடியும்? 15 வயதில் 5வது நிலையை அடைவது இதுவரை யூயே இப்படியான ஒரு சாதனையை பற்றி கேள்விப்பட்டதில்லை. மேலும் லாங்ஹோசன் ஏற்கனவே தனது சொந்த பேய் வேட்டை படையின் கேப்டனாக இருந்தான். யூஏயின் புத்திசாலித்தனத்தை பார்க்கும்போது லாங்ஹோசனின் வயதையும் திறனையும் வைத்து அவனது இயற்கையான திறமை மனிதர்களால் அடையக்கூடிய மிக உயர்ந்த உச்சத்தை எட்டியிருக்க வேண்டும் என்று அவளால் உணர முடிந்தது. அவனுக்கு வளர போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் அவன் பேய்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறுவான். ஆனால் ஒரு விஷயத்தில் அவள் லாங்ஹோசனை ஏமாற்றவில்லை, அது அவளது தனிப்பட்ட விருப்பம். பேயாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் அவளுக்கு எந்த பக்கத்திலும் விருப்பு வெறுப்பு இல்லை. அவளுக்கு லாபமும் வலிமையும் மிக முக்கியமானவை. எனவே லாங்ஹோசனின் பயங்கரமான திறனை கண்டறிந்தாலும் அது அவளுக்கு எந்த மன கவலையையும் ஏற்படுத்தவில்லை. இந்த சிறு பையனுடன் நல்ல நட்பு வைத்திருக்க வேண்டும் என்று அவள் இரகசியமாக முடிவு செய்திருந்தாள். இந்த நேரத்தில் ஒரு கைம்பெண் திடீரென வேகமாக உள்ளே வந்து, அரசி, பேய் கடவுள் பேரரசர் வந்திருக்கிறார். உள் அரண்மனையில் உள்ள அனைவரையும் சந்திக்க வெளியே வருமாறு கூறியிருக்கிறார் என்று கூறினாள். என்ன? யூயே அதிர்ச்சியடைந்து அவளது முகபாவனை பெரிதும் மாறியது. லாங்ஹோசன் இன்னும் அதிக மன அழுத்தத்தில் இருந்தான். அறியாமல் இரு முஷ்டிகளையும் இறுக்கினான். முதலில் கீழே செல்லுங்கள், நான் உடைகளை மாற்ற வேண்டும் என்று சிறிது அதிர்ச்சியடைந்த யூயே கைம்பெண்ணை வெளியேற உத்தரவிட்டு கையை அசைத்தாள்.